ஓம் சௌபாக்கிய லட்சுமி நம. அனைவருக்கும் இனிமையான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு மங்களகரமான உழவர் திருநாளாம் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இந்த புதிய ஆண்டு முதல் அனைவருமே அவரவருடைய வாழ்க்கையில சகல விதமான செல்வ பாக்கியங்கள் பெற்று வாழ்ந்திட இறைவன் அருள் புரிவாராக. நண்பர்களே, நமது சேனல் வழியாக வரக்கூடிய ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருக்குமாயின் நீங்களும் பார்த்து பயன்பெற்று உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் பகிர்ந்து நமது சேனலுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் காணக்கூடிய ஜோதிட பதிவானது நவக்கிரகங்களிலே 5 கிரகங்களான, அதாவது செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 5ஐயும் பஞ்சபூத கிரகங்கள் என ஜோதிட ஞானிகள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த 5 கிரகங்கள் வழியாக வரக்கூடிய செவ்வாய் ருஷக யோகம், புதன் பத்திர யோகம், குரு அம்ச யோகம், சுக்கிரன் மாளவிகா யோகம், சனி சச யோகம், இந்த 5 யோகங்களை உள்ளடக்கிய தொகுப்பிற்கு பஞ்சமகா புருஷ யோகம் என்று வழங்கியிருக்கிறார்கள். இந்த 5 கிரகங்கள் வாயிலாக யோகங்கள் சாதாரணமாக ஏற்படுவது உண்டு. இருந்த போதிலும் இந்த 5 கிரகங்களும் அவரவர் ஜாதக அமைப்பின்படி லக்கணத்திலும் லக்கணத்துக்கு கேந்திரமான 4, 7, 10 ஆட்சி உச்சம் போன்ற நிலைக்கு வரும்போது அவர் கொடுக்கக்கூடிய யோகம் மிகப்பெரிய யோகமா இருக்குமா. அதுக்கு தான் பஞ்ச மகா புருஷ யோகம் என்று சொல்லிருக்கிறாங்க. ஸோ அந்த அமைப்பை கொடுக்கக்கூடிய இந்த 5 கிரகங்கள்ல இன்று நாம் காணக்கூடிய கிரகமானது சுக்கிரன். இந்த சுக்கிரன் தரக்கூடிய யோகம் என்பது மாளவிகா யோகம். இதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையில் மகாலட்சுமி யோகம் என்று நினைவில் கொள்வோம். காரணம், ஒவ்வொரு குடும்பத்திலும் பொதுவாக ஒரு குடும்பத்தில் திருமணமாகி வரக்கூடிய அந்த வரன், அந்த பெண் மகாலட்சுமி வடிவத்தில் வந்து அந்த வீட்டில் இருந்த இருளை நீக்கி ஒளி போன்ற ஒரு குத்துவிளக்கு ஏற்றி ஒளிமயமான எதிர்காலத்தையும் வாழ்க்கை புறம் மங்களகரமாக ஒரு சந்ததி விருத்தியை கொடுத்து வாழையடி வாழையாக வம்சமாக எல்லோரும் நல்ல புகழும் பேரோடு வாழ்வதற்கு வரப்பட்ட அந்த வரன் பெண்ணானவள் மகாலட்சுமி போல் இருக்கணுமோ. அந்த அமைப்பின்படி சுக்கிரன் 12 ராசிகளுக்கும் ஒரு வருடத்திற்கு பயிற்சியாகி வந்தாலும் அவர் ரிஷபத்தில் வரும்போது ஆட்சியாகவும், கன்னியில வரும்போது நீசமாகவும், துலாமத்தில் வரும்போது ஆட்சி மூலத்திரிகன் போன்ற நிலைக்கு வருவார். அந்த காலகட்டத்தில் வரும்போது ஒரு சில ஜோதிட சாஸ்திரத்தை அதிகம் விரும்பக்கூடியவர்கள், ஆர்வமா இருக்கிறவங்க அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சியை வச்சு பலன் பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. பொதுவாக 100% மக்கள் அதை பெரிதாக எடுத்துக்க மாட்டாங்க. பொதுவாக வருஷத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சிக்கு தான் பலன் பார்க்க நம்ம எல்லோரும் தெரிந்து கொண்டு வருகிறோம். ஆனாலும் இருந்த போதிலும் ஒரு வீட்டிற்கு எப்படி ஒரு புது பெண் மகாலட்சுமி போன்று குத்துவிளக்கு வைத்து அந்த விதலை போக்கி ஒளி கொடுக்கிறாளோ, அது போல இந்த ஆண்டுடைய தொடக்கத்தில் வரக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டுல அதற்கு மேலாக பழையனை கழிதலும் புதியன புகுதல் என்ற தைப்பிறந்தால் வழிபிறக்க என்ற நோக்கில் வரக்கூடிய உலக தமிழர்கள் திருநாளாம் தைப்பொங்கல் தினம் வர இருப்பதனால ஒவ்வொருவரும் அவரவர் குடும்பத்தில் உள்ள பெரியோர்கள் தன் பிள்ளைகளுடைய எதிர்காலம், வாழ்க்கை, கல்வி, வேலை, நல்ல ஒரு பொருளாதாரம், உயர்ந்த பணப்பழக்கம் உள்ள செல்வ புகழ் உள்ள சம்பளத்தில் பெறுவது, வீடுன்னு கட்டுறது, என்னென்ன ஆசைப்படுறாங்களோ அதை பூரா ஒரு குறிக்கோளாக லட்சியமாக கொண்டு இந்த தொடக்க ஆண்டு இதுக்கு ஆண்டு தான் போட்டு இதில் போய் விலகி விடட்டும், இனிமேல் வரக்கூடிய ஆண்டு மங்களகரமாக பாக்கியமாக இருக்குன்னு சொல்லி அவரவர் குலதெய்வங்களையோ அவர் பிடித்த இஷ்ட தெய்வங்களையோ வணங்கி பரிகாரம் செய்து பிரார்த்தனை செய்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில நாளைக்கு அப்புறம் புதிய ஆண்டு தொடங்க இருக்கிறது. இந்த அடிப்படையில் சுக்கிரன் 12 ராசிகளை நோக்கி வரும்போது வருகிற ஜனவரி மாதம் 25ஆம் தேதி முதல் கும்பராசியிலிருந்து அவருடைய மீன ராசியில் போய் உச்சமாக நிலையை பெற இருக்கிறார். இந்த ஆண்டுல குரு சனி ராகு பயிற்சி வந்தாலும் எப்படி ஒரு குடும்பத்திற்கு பெண் விளக்கேற்றி அந்த ஒளிமயமான ஒரு காலத்தை மங்களகரமான ஒளியை இந்த வீட்டுக்கு கொடுப்பது போல இந்த ஆண்டின் தொடக்கத்தில் சுக்கிரன் உச்ச நிலைக்கு இருக்கிறார். அப்ப இதுவும் ஒரு ஆண்டினுடைய தொடக்கத்துக்கு ஒரு பெண் மகாலட்சுமியே இந்த ஆண்டை மங்களகரமாக ஆக்கிருக்கிறார். அதை நினைவில் கொண்டு இந்த உலகத்துள்ள இந்து சாஸ்திரப்படி இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே ஆர்வலர்கள், அதிக நேசிக்கக்கூடியவர்கள், இன்னும் பிற மக்கள் கூட இந்த ஆண்டு நமக்கு எப்படி இருக்கும், சுக்கிர பயிற்சி வரப்போகிறது, குரு பயிற்சி இருக்கிறது, எல்லாம் நமக்கு யோகத்தை தருமா அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த அமைப்புல இந்த வீடியோ வாயிலாக நம்ம காணக்கூடிய கருத்து என்பது
சுக்கிரன் தரக்கூடிய மாணவி யோகம், மகாலட்சுமி யோகம் உங்களுக்கு எப்படி இருக்கு என்பதை பற்றி தான் பார்க்க போறோம். சரி, இப்போ சுக்கிரன் பார்த்தீங்கன்னா அவர் வந்தவுடன் அந்த யோகத்தை தரனா அவருடைய அணி தான். இந்த ஜோதிட மண்டலத்தை வந்து உருவாக்கிய ஞானிகள் வந்து குரு அணி, சுக்கிர அணின்னு வச்சிருக்காங்க. அப்போ அவர் வந்து தன்னுடைய அணிக்கு முதல்ல நன்மையை செய்வார். அதாவது ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி, மகர, கும்பம் இது போன்ற அணிகளுக்கு நிறைய நன்மையை செய்வார் என்பது பொதுவான சோதிட விதி. அப்படி பார்க்கும்போது ரிஷபத்திற்கு வந்து அங்கே லக்னாதிபதி இருக்கக்கூடியவர் வந்து லாபஸ்தானோட 11 உச்சம் பெறுகிறார். கூடவே ரிஷப லக்னத்திற்கு 9, 10 கூடிய சனி அங்கே சேருவதனால இந்த காலத்தை பொறுத்தவரை மிக பொருத்தமா அவங்க எதிர்பார்க்கக்கூடிய எல்லாவித புகழும் செல்வமும் சகலவித பாக்கியமும் அவங்க பெற முடியும். மிதுனம் அவருடைய அமைப்புக்குரிய நண்பருக்குரிய அப்படிங்கிறதுனால அதுவும் நல்லாவே இருக்கும். கன்னிக்கும் குறை கிடையாது. 7ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. எதிர்பார்க்கப்பட்ட அழகான அம்சமுள்ள மனைவி, எல்லா பாக்கிய யோகங்கள், வண்டி, வாகனம் என்னென்ன நினைக்கிறாங்களோ எல்லாமே கிடைக்கும். ஆனா குரு அணியை பொறுத்தளவுல மீனத்திலே உச்சமாகிறதுனால அவர் லக்கண கேந்திரம் அவங்க அமைப்பு இருக்கிறதுனால உச்சம் தான் இந்த மகா தன புருஷ யோகம் நடக்கும். பஞ்சமகா புருஷ யோகம். அதுபோல தனுசுக்கு 4ஆம் இடத்துல உச்சமானதுனால குரு அணியில முதல் இடத்துக்கு பெறக்கூடியவங்க தனுசுக்கும் மீனம் இந்த 2 ராசி லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அடுத்த நிலை பார்க்கணும்னா விருச்சிகத்திற்கு 9ஆம் அதிபதி இடத்துல 9ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். கடகத்திற்கு அது போல 9ஆம் இடம் வந்தாலும் கடகத்திற்கு சனி அங்க அட்டமாதி இருக்கிறார். அதே நேரத்தில் வந்து குரு வந்து 12ல வந்து மறைகிறார். அதனால முதல் நிலை நல்ல ஒரு யோக நிலை பெறக்கூடிய ராசி லக்னம்னு சொன்னா குரு அணியை விட சுக்கிரன் அணி தான் முதன்மையானது. குரு அணியை பொறுத்தவரை மீனத்திற்கும் தனுசுக்கும் வந்து நல்ல பெரிய யோகத்தை தருவார். இந்த பஞ்சமகா புருஷத்துல சுக்கிரன் தரக்கூடிய யோகம் என்பது நீங்க அனைவரும் அறிந்ததே. இந்த உலகத்துல என்ன நினைக்கிறீங்களோ எதை எடுத்தாலும் உயர்ந்த ரகம். நீங்க ஆடி அணிகள் வேணுமா, எது வேணாலும் உயர்ந்த ரகத்தை விரும்புவீங்க. காரணம் என்னன்னா இந்த பஞ்சம் மகா புருஷத்தை தோற்றுவித்த ஞானிகள் அவங்க இருக்க காலத்துல அழகான மனைவின்லாம் பார்க்கவே முடியாது. நம்ம பெற்றோர்கள் அழகு எதிர்பார்க்க முடியுமா? அந்த காலத்துல வெளிச்சங்கிறதே கிடையாது. பகல்ல சூரிய ஒளி, இரவுல நிலாதான். அப்ப அழகுக்கு இடம் இல்லை. அதே போல உடல் அழகை அழகுபடுத்தக்கூடிய அழகு சாதன காஸ்மெட்டிக் பொருள் அந்த காலத்துல கிடையாது. விவசாயம் பார்க்குறவங்க மண்ணு தான் அவங்களுக்கு பவுடர் எல்லாமே. அது போல எல்லாருடைய வாழ்க்கையில வந்து அந்த மாதிரி பொருள் பார்த்துருக்க மாட்டாங்க. வீடுன்னு சொன்னீங்கன்னா காரோட குச்சி விட அவங்க வாழ்க்கையில் ஏற்றாற் போல. வாகனம்னா மாட்டு வண்டியை தவிர வேற ஒன்றும் கிடையாது. அதனால இந்த ஜோதிடத்தை உருவாக்கிய ஞானிகள் அந்த காலத்துல இந்த பஞ்சமகா புருஷ நடக்கும்போது இந்த இடத்துல இருந்து மிக உயர்ந்த நிலைக்கு அவங்க வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் மிகப்பெரிய உச்ச நிலைன்னு அந்த காலத்துல இருந்துச்சு. ஆனா இன்னைய காலகட்டத்துல அதாவது ஜோதிடம் என்பது காலம் விருத்தி யுக்திமானதா. அந்த அடிப்படையில் வந்து இடம்பொருள் யோகம் போல அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். இன்றைய காலம் விஞ்ஞான உலகம். அது தக்க எல்லாருமே உழைக்கிறோம். லட்சம் கோடிகளில் கூட பணம் வாங்குற அளவுக்கு ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு இருக்க அமைப்புப்படி இந்த பஞ்சமகா புருஷ யுகத்துல மகாலட்சுமி தரக்கூடிய சுக்கிரன் வரும்போது எப்படி இருக்கும்னா நீங்க லக்ஸரி கார் வாங்கலாம், 10 மாடி கொண்ட வீடு கட்டலாம், உயர்ந்தக எல்லாத்தையும் அனுபவிக்க உங்களுடைய பேராசை பெருக்கும் அளவிற்கு நீங்க எதை எல்லையற்ற ஒரு கனவு கண்டு எதை வேணாலும் அனுபவிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். காரணம் இன்னைக்கு கூட கால சொன்ன எப்படி. அதனால அந்த அமைப்பின்படி இன்னைக்கு நம்ம எதை வேணா அமைக்கலாம். இப்போ அன்னைக்கு கூட நம்ம பெரியவர்கள் வந்து எதார்த்தமா சொல்லுவாங்க, வாழ்க்கையில் என்ன வேணுங்க, உண்ண உணவு, இருக்க வீடு, அதே போல வந்து உடுத்த உடம்பு அப்படின்னாங்க. இன்னைக்கு அப்படியா இருக்கு? உண்ண உணவுனா 5 ஸ்டார் என்னென்ன ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம். இருக்க வீடுனா அந்த ஊர்லேயே உச்சபட்ச நிலையில் நம்மளை தான் கட்டணும், நம்மளை விட யார் முன்னுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி டாப்பாக இருக்குன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி இருக்க வீடுக்கு சொல்லிட்டு நான் உடுத்த உடைனா 10 லட்சம் எவ்வளவு பெரிய உயர்ந்த ரக உள்ள உடையா இருந்தாலும் அதான் வாங்கணும். அதனால காலங்கள்லாம் மாறிவிட்டது. அதனால இந்த ஆண்டுடைய தொடக்கத்துல சுக்கிரன் பயிற்சியாக உச்சமா இருப்பதனால நான் சொன்னது போல சுக்கிரனை தவிர குருஅணியில தனுஷ் மீனவங்களுக்கு நல்ல யோகத்தை தரும். எல்லா லக்கணக்காரர்களுக்குமே யோகம் தரும், கவலைப்படாதங்க. ஏன்னா ராகு, சனி, குரு எல்லா பயிற்சியினுடைய அமைப்புல ஏற்கனவே எல்லா கருத்துக்களையும் ஜோதிடர்கள் சொல்ல அனைவரையும் கேட்டிருப்பீங்க. இந்த ஆண்டு தொடக்கமா இருப்பதனால நீங்களும் சுக்கிர பகவானை வணங்குங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, நல்ல முறையில் பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த ஆண்டு எல்லோருக்கும் தைப்பிறந்தால் அந்த வழி பிறக்கும் என்பது போல நல்ல பொற்காலமாக அமைய எல்லா வல்ல இறைவனை நாமும் பிரார்த்தனை செய்து வேண்டுவோமாக. நன்றி.